Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துடுவாங்க. அந்த டைம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இது செய்யறதுக்கு ஜஸ்ட்டு 30 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரைஸ் ப்ளஸ் இந்த கிரேவி செய்யறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சதால் இது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி நினைக்க வேணாம். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். வந்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப குயிக்காக இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இது கூடயே நான் போட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே நீங்கள் போடுறதா இருந்தால் இஞ்சி பூண்டை தனியாக உரித்து எடுத்துகிட்டு பச்சை மிளகாய் கூட அரைச்சி இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் குக்கரில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாவே வரும். வேலையும் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இதில் போட்டுக்கிறேன் நான். இதில் குழம்பு மிளகாய் தூளும் இந்த பிரியாணி மசாலாவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். இதில் பிரியாணி மசாலான்றது வேறு ஒன்றும் இல்லை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை வந்து பவுட்ரு பண்ணி போட்டது தான். மசாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா தான் போகணுன்னு இல்லை. நீங்கள் நார்மலாக கிரேவிக்கு எந்த மசாலா சேர்ப்பீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது போட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிக்கனோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கோட் ஆகி டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க, கட்டாயம் கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போடாமல் நீங்கள் வெறும் சிக்கன் வச்சு கூட இந்த கிரேவி செய்யலாம். பட் நான் வந்து இதில் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு. நீங்கள் வெறும் சிக்கன் மட்டும் சேர்க்கறதா இருந்தால் தண்ணி சுத்தமாக உங்களுக்கு சேர்க்கவே தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால சும்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சால்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட இந்த மசாலா வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கிரேவியை பொறுத்தவரைக்கும் காரம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை காரம் கம்மினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். அவங்கவுங்க குக்கரை பொறுத்த வரைக்கும் விசிலும் டிஃபர் ஆகும் அது வேகிறதுக்கு. ஸோ பார்த்து செக் பண்ணிக்கிங்க. சிக்கன் வேகிற டைமில் இங்கே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப ஓவராக வதங்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு ரைஸ் போட்டேன். 1 கப்புக்கு 1 1/2 கப் சொல்லிட்டு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். அதாவது அந்த தண்ணி வந்து கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து இப்போ எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை வந்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மறுபடியும் நம்ம வேக வைக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அரிசி வந்து ஒரு 3/4 வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த ரைஸ் வந்து ஒரு முக்கால்வாசி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். அடியில் வந்து ஒரு பழைய தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் அப்படியே இந்த ரைஸ் செய்யறதா இருந்தால் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணலாம். நான் வந்து இதில் ஃபைனலாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். வீட்லேயே ஃபுட் கலர் எப்படி பண்ணுறது சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் பண்ண ஃபுட் கலர் வந்து எனக்கு வந்து காலியாகிடுச்சு நான் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா கொஞ்சமாக பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலருக்காக நான் பீட்ரூட்டை நான் ஆட் பண்ணுறேன். எல்லோ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டு விடுறேன். ஃபைனலாக க்ரீன் கலர் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலருக்கு. இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. 3 கலர் இந்த மாதிரி சேர்த்து வரும்போது லாஸ்ட்டாக நம்ம தம் போட்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரைஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் எம்டியாக அப்படியே விட்டுடலாம். இங்கே இந்த சைடில் 3 விசிலில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு நம்மளுக்கு அந்த கிரேவி. இந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் இந்த சிக்கன் ரெண்டுமே கரெக்டாக நல்லா வந்திருக்கு. இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி போடலையே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எண்ணெய் வந்து நம்ம சுத்தமாக சேர்க்கல. எண்ணெய் சேர்க்காமையே இந்த கிரேவி அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டா நீங்கள் வந்து ஸ்டவ்வில் கொஞ்சம் வச்சு சும்மா ஒரு கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து தேவைன்னா ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி வேணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தம்க்கு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே விட்டுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். டோட்டலி ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும்போதே. இது என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக அரிசி உடையாமல் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. எல்லா கலரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ரைஸையும் கிரேவியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. 2 ஸ்டவ்வும் நீங்கள் யூஸ் பண்ண கரெக்டாக 30 நிமிஷம் தான் ஆகும் இந்த டோட்டல் ரெசிபி பண்ணுறதுக்கு. ரைஸும் பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலரே யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த பீட்ரூட் ஜூஸையும் அந்த மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்து 2 கலரை மட்டும் சேர்த்து இந்த ரைஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் 30 மினிட்ஸில் நல்லா கலர்ஃபுல்லான ரைஸும் சூப்பரான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா நீங்களும் ஹாப்பி, உங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டும் ஹாப்பி. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.